வயிற்றுல மூச்சு விடுங்க சார். இதுதான் சீக்ரெட் சார். மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ள தள்ளணும். நீங்கள் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 1.5 மாதம் ரெகுலராக பண்ணி பாருங்க, வயிறு குறையா நினைக்கலுங்க சார். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்கார் சார், பேர் ஜான் சார். அவன் வந்து 6 பேக்ஸ் இருக்கு. அவன் ஒர்க் அவுட்லாம் போனதில்லை, ஆனால் 6 பேக்ஸ் இருக்கு. அவன் வயசு வெறும் 29. அவன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா 6 பேக்ஸ் வச்சிருந்தான். ஏன்னா அவனுக்கு வீசிங் இருக்கு சார், அவ்வளோதான் சார். ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த பஃப்லாம் போட்டு அஸ்தலையெல்லாம் போட்டு ஆஸ்பிரேட் பண்ணி அடிக்கடி போய் நெபுலைசர் அவங்க அப்பா வச்சுட்டு வருவாங்க. 6 பேக்ஸ் இருக்குது அவனுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு இழுத்து விட்டு வயிற்றுல மூச்சு விடுவாங்க சார். அப்டமல் பிரீதிங் தான் அது சீக்ரெட்டே சார். நீங்கள் நாள் பூரா தொரக்கோ அப்டமல் பேட்டர்ன் பிரீதிங், அப்டமனோ தொரக்கோ பேட்டர்ன் பிரீதிங்னு இருக்குது. ஆனால் யாருமே மூச்சு விடும்போது வயிறை கவனிச்சிங்கன்னா வயிறு மூவ்மெண்ட் கம்மியாயிடுச்சு. அப்போ செஸ்ட்லேயே தான் மூவ்மெண்ட் போகுது. இந்த தொராசிக் எக்ஸ்பான்ஷன் போக போக நோய் சார். மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ள தள்ளணும். நீங்கள் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 1.5 மாதம் ரெகுலராக பண்ணி பாருங்கள், வயிறு குறையா நினைக்கலுங்க சார். எவ்வளோ நேரம் பண்ணலாம்? நாள் பூரா பண்ணிட்டே இருங்க சார். இது அப்டமல் பிரீதிங் சார். அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள். கான்ஷியஸ் பிரீதிங் சார். இதான் சீக்ரெட்டே சார். அவ்வளோதான் சார். இல்லை பர்டிகுலராக இப்போ காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் அப்படி பண்ணலாம். அது நீங்கள் யோகாவில் பிராணாயாமாவில் சீதலி, சீத்காரி, நவுலி கிரியா, உட்டியான பந்த நிறைய இருக்குது சார். அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போகலாம்ல. பட் ஃபுல் டே சார் இதுதான் ப்ராக்டிஸ். சித்தர்கள் எப்படி சார் யுகம் கணக்கில் வாழ்ந்தாங்க, ஆயிரக்கணக்கில் வருஷம் வாழ்ந்தாங்கல்ல. ஒரு 5 யுகம் 6 யுகம் வாழ்ந்தார் அகத்தியர். எப்படி அவரால் முடிஞ்சது சார்? சிம்பிள் அப்டவுன் பிரீதிங் சார். கண்கள் பாதுகாப்பு அதை பற்றி சொல்லுங்களேன் சார். சூப்பர் சார். சிம்பிள் டெக்னிக் சார். கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்குது சார். ஐடியில் இருந்தாலும் எல்லாருமே மொபைல் ஃபோன் இப்போ எல்லாருக்கும் வந்துச்சு. ஒரு மினிட்டுக்கு 15 டைம்ஸ் கண்ணை பிளிங்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி பிளிங்க் பண்ணுறாங்கம்மா சார்? கிடையவே கிடையாது. பார்த்துட்டே இருக்கும் ஃபோனை. அப்போ என்ன ஆகுதுன்னா கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகுது. நார்மலாக கண்ணில் 2 கிளான்ஸ் இருக்குது. டியர் கிளான்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். மெல்போனியம் கிளான்ஸ் இருக்குது, அதான் ஆயில் செக்ரேட் பண்ணுது. கண்ணை நீங்கள் பிளிங்க் பண்ணல அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெல்போனியம் கிளாஸ் ஆக்டிவேட் ஆகாது. மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ மூவ்மெண்ட் இருக்கும்போது ஆயில் கிளான்ஸ் செக்ரேட் ஆகும்போது ட்ரைனஸ் வராது. நீங்கள் ரிப்பீட்டாக கொடுத்துட்டே இருக்கும்போது கண்ணு ட்ரை ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ். செகண்ட் வந்து ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் ஐ வாஷ் பண்ணலாம். தேர்ட் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி வைட்டமின் ஏ ரெஸ்டோர் பண்ணலாம். லைக் பப்பாயா, கேரட், ஐ திங்க் எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே விஷயம். ஃபோர்த் வந்து தயவு செஞ்சு கண்ணை கூல் பண்ணுங்க. எப்படின்னா நார்மலாக விளக்கெண்ணெய் இந்த விரல எடுத்து கண்ணை ஜஸ்ட் இது சுற்றி அப்ளை பண்ணிட்டு நைட்டு தூங்க போகிறது கூட பண்ணிட்டு போடலாம், தப்பு இல்லை சார். ஃபிஃப்த் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுற தப்பு அப்படின்னு இன்னமும் ரிசர்ச் வந்து சில வெஸ்டர்ன் மெடிசன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இனிமேல் எங்கள் தாத்தா திட்டுவார், கண்ணில் நல்லெண்ணெய் ஊற்று, காதில் எண்ணெய் ஊற்றுன்னு இன்னமும் திட்டுறாரு. நாங்கள் போனால் ஊற்றுறேன், இங்கே வந்தால் நான் ஊற்றுறேன். ஆனால் யாராவது கேட்டிங்கன்னா ஊற்றக்கூடாது, வேண்டாம், அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், அதாகும் இதாகும் சொல்கிறாங்க. இன்னமும் கண்ணில் நல்லெண்ணெய் ஊற்றுற பழக்கம், காதில் ஊற்றுற பழக்கம் இன்னமும் இருக்குது சார். எனக்கு இது எல்லாமே கண்ணை ட்ரைனஸை ஓவர் கம் பண்ணும். நெக்ஸ்ட் கண்ணு அழகாக நல்ல மசாஜ் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது அதிகமாக ஒர்க் அவுட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சூதன் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வேணும். காலையில் எந்திரிச்சு சும்மா அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் பாருங்க சார். தூரத்தில் பார்த்து கண்ணை நல்லா சுதன் பண்ணுங்க சார். இது பண்ணணும்னா கண்டிப்பாக காலையில் 5 மணிக்கு தான் பண்ணும் சார். அப்போதான் அந்த உங்களுக்கு நீங்கள் எந்திரிச்சுன்னா தெரியல, அந்த 3:30 4 மணிக்கு மேலே ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அந்த சில் காத்து அதில் போய் எந்திரிச்சு கண்ணை திறந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணி பாருங்க. சில்லுன்னு நினைக்க சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு கண்ணு ஒரு குளிர்ச்சி ஃபீல் ஆகும். அப்படி ஒரு கூலிங் அந்த டைமில் கிடைக்கும் சார். அந்த மாதிரி கண்ணை சூதன் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்படின்னா அந்த டைமில் ஓவராக வெளிச்சம் பார்த்துட்டே இருந்தாலுமே அந்த ஃபோட்டோ அந்த எப்படி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ரிசர்ச் ஒன்று போயிட்டு இருக்கு. இது எல்லாமே கண்ணை பாதிக்கும்.